ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். இந்த வீடியோவில் பார்க்கலாம், நம்ம கையில் வந்து சாம்சங்கோட ஏ சீரீஸில் ஒரு கேலக்ஸி மொபைல் தான் இருக்குது. ஸோ இதில் பார்க்கலாம், க்ரீன் கலர் லைன் ஒன்று வந்திருக்கு. ஸோ இந்த சாம்சங் மொபைலில் வந்து இந்த இஷ்யூ வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லாட்டி வேறு எந்த பிராண்ட்லையுமே, அதாவது நிறைய பிராண்ட்ஸில் வந்து இந்த க்ரீன் லைன் இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சில ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி இந்த க்ரீன் லைன் இஷ்யூவை வந்து சால்வ் பண்ண முடியுமா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா, நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இந்த மாதிரி க்ரீன் லைன் இருக்கும் இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா, அதாவது முதல்ல இந்த க்ரீன் லைன் வந்து உங்கள் ஃபோன் கீழே விழுந்து எதுவும் அடிபட்டு வந்துச்சா, இல்லை சும்மா நார்மலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்துச்சா, இல்லாட்டி சாஃப்ட்வேர் அப்டேட் எதுவும் பண்ணி அதுக்கப்புறமா வந்து இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்துச்சா அப்படின்றத நீங்கள் கவனமாக முதல்ல எந்த இஷ்யூனால இது வந்துச்சா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் கீழே விழுகாமல் நார்மலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்பயே வந்து இந்த இஷ்யூ வந்துச்சுன்னா, நீங்கள் வந்து செய்ய வேண்டிய விஷயம், செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு செட்டிங்ஸில் பாருங்க, உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி லேட்டஸ்டான சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு வந்து நீங்கள் கொடுத்து அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ அப்படி செய்யும் போது புதுசாக அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து அப்டேட் ஆகும் போது கூட சம்டைம்ஸ் வந்து இந்த இஷ்யூ வந்து சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. ஸோ நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிவிட்டு கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துட்டீங்க, அப்பயுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்கள் ஃபோனை வந்து நிறைய தடவை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி ரீஸ்டார்ட் பண்ணி கூட செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ணும்போது கூட வந்து ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா அது வந்து சால்வ் ஆகி இந்த இஷ்யூ வந்து, அதாவது இந்த க்ரீன் லைன் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்பயுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னா உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் முக்கியமான டேட்டாஸ் எல்லாத்தையுமே பேக்கப் வந்து எடுத்துக்கோங்க. பேக்கப் எடுத்துட்டு நீங்கள் செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு செட்டிங்ஸில் பாருங்கள், ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா ரீசெட் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கொடுத்து நீங்கள் ரீசெட், அதாவது ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் அப்படின்றத கொடுத்து உங்கள் ஃபோனை டிஃபால்ட் செட்டிங்ஸுக்கு ஃபுல்லாகவே ரீசெட் பண்ணிடுங்க. அப்படி ரீசெட் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் ஃபோனில் வந்து புதுசாக நீங்கள் வாங்கினப்போ என்ன கண்டிஷனில் இருந்துச்சோ அதே மாதிரியான கண்டிஷனுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த டைம் கூட, அதாவது ரீசெட் பண்ணும்போது கூட வந்து இந்த க்ரீன் லைன் ப்ராப்ளம் வந்து நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாமே ட்ரை பண்ணிட்டீங்க, அப்பயுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னா சம்டைம்ஸ் வந்து இது உங்கள் ஃபோனில் கீழே விழுந்து அடிப்பட்டனால, இல்லாட்டி ஏதாவது டிஸ்பிளே மேலே அமுத்துப்பட்டு, ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் கூட வந்து இந்த க்ரீன் லைன் வந்து வந்திருக்கலாம். ஸோ அது வந்து சாஃப்ட்வேரால் சால்வ் பண்ண முடியாது, ஹார்ட்வேர் சைட் தான் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ சர்வீஸ் சென்டருக்கு வந்து கொடுத்து, ரொம்பவுமே நம்பிக்கையான ஒரு சர்வீஸ் சென்டர்ஸில் கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக அது என்ன இஷ்யூ அப்படின்றத சொல்லுவாங்க. செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த எல்லா ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகும், இல்லாட்டி லாஸ்ட்டாக சொன்ன அந்த சர்வீஸ் சென்டர் ஸ்டெப்பை தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இது போல் நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.